சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுமாகிய என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்திலே வாழ நமக்கு தேவன் கொடுக்க உன்னதமான செய்தி என்னவென்றால், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 14:6 முதல் 8 வரை, அதாவது முத்தூது செய்தி. இந்த நாளின் அந்த முத்தூது செய்தியிலே முதலாம் தூது என்ன சொல்கிறது என்று நாம் படிக்க இருக்கிறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரற்றுக்களையும் உண்டாக்குவதே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த முத்தூதின் செய்திகளில் தொடர்புடைய சில முக்கியமான சத்தியங்கள் நமக்கு அடங்கியுள்ளது. 1,40,000 மற்றும் 2ஆம் வருகையின் சாராம்சம் மறைந்துள்ளதை மறந்துவிடக்கூடாது. முதல் தூதில் சொல்லப்படும் முதல் செய்தி என்னவென்றால், தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் என்று சொல்லப்படுவதே அர்த்தம் என்ன? பறப்பது என்பது அவசர செய்தியை குறிக்கிறது. நித்திய சுவிசேஷம் என்பது கிறிஸ்து இயேசு நமது பாவங்களுக்காக பலியாக மரித்தார் என்பதே. தேவனுக்கு பயந்து என்று சொல்லப்படும் அர்த்தம் என்னவென்றால், அவரது கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதாகும். அதான் அவருக்கு பயப்படுவதாகும். அவரை மகிமைப்படுத்துவோம் என்பது அவருடைய குணத்திலும் சரீர ஆரோக்கியத்திலும் ஆராதிப்பது நம்முடைய தேவனை. எனவே நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்பது 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியை அப்போது நுட்ப நியாய விசாரணை ஆரம்பித்தது. எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை அது கொடுக்கிறது. சகல கூட்டத்தார் என்பது இந்த செய்தி உலகம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாகும். அதான் சகல கூட்டத்தார், ஜனக்கூட்டத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. ராஜ்யத்திரிய இந்த சுவிசேஷம் பூலகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். எனவே ஆசாரிய உதிரைகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேர்வார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்று சொல்லி மல்கியாலே 2:7 வாசிக்கிறோம். இந்த தூதை எடுத்து சொல்ல தேவன் உங்களையும் என்னை பயன்படுத்தி தூதர்களாக பயன்படுத்த விரும்புகிறார். எனவே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துவார். மாரநாதா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.